ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு வார்னிங் இந்த இடத்துல கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, பொருளாசை, பணம், பொருள், இதையே நினைத்து இதற்காகவே இரவும் பகலும் ஓடுகிற கூட்டம் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல என்ன சேர்த்து வைக்கணும், என்ன ஏன் பண்ணணும், இன்னும் லாபத்துக்கு கொண்டு வரணும், அப்படிப்பட்ட காரியத்திலே குறித்து தான் அந்த இடத்துல கொடுத்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. ஏன்? அவைகள் ஒரு மனிதனுக்கு ஜீவன் அல்ல. அவ்வளவுதான் கோடிக்கணக்காக வைத்தாலும் திறமையினால் வைக்கலாம், இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் அவைகள் ஜீவனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவைகளை வைத்து ஜீவன் நாட்களை கூட்ட முடியாது. அவைகளை வைத்து நான் ஒரு 100 வருடம் 500 வருடத்திற்கு நான் பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், வேண்டியவைகளை சேர்த்து வைத்திருக்கிறேன், அதனால 500 வருடம் நான் வாழ்வேன் என்று சொல்ல முடியாது. அவைகள் நமக்கு ஜீவன் அல்ல. அதுக்காக அந்த ஓமியமா இயேசு சொல்லுகிறார். ஒரு நல்ல நிலம் விளைகிறது, தானியங்கள் ஏராளமா வருகிறது, பண்டகசாலை நிரம்பி இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய குடோன்ல வச்சு தன் ஆத்மாவோடு சொல்ற, ஆத்மாவே நீ கலிகூறு, சந்தோஷமாயிரு, எவ்வளவோ வருஷத்துக்குள்ள நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்று உன்னுடைய ஜீவன் எடுப்பட்டு போனால் அவைகள் வந்து காப்பாற்றுமோ, அவைகள் அந்த ஜீவனை போக விடாமல் தடுத்து நிறுத்த முடியுமோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நம்ம யோசிக்கிறோம், இருக்கிறது போதும் என்று நினைத்து வேலை செய்யாமல் இருக்க சொல்லவில்லை. பணம் வேண்டும், வசதிகள் வேண்டும், எல்லாம் தேவைனாலும் லிமிட்டை தாண்டி அதுதான் வாழ்க்கை என்று போகும் பொழுது சமாதானத்தை இழக்கிறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம், ஏன் சில நேரம் குடும்பத்தை இழக்க வேண்டியது வந்து விடுகிறது. முன்னாள் ஜனாதிபதி அழகாக சில கோட்ஸ் நிறைய சொல்ல பார்க்கும்போது ஒன்று நான் படித்தேன். பணத்தை கொண்டு வீட்டை வாங்கிவிடலாம், ஏன் பங்களாவை வாங்கிவிடலாம், குடும்பத்தை வாங்க முடியாது. பணத்தை கொண்டு கடிகாரத்தை வாங்கிவிடலாம், ஆனால் நேரத்தை வாங்க முடியாது. பணத்தை கொண்டு ஒரு நல்ல வசதியான படுக்கை மெத்தையை வாங்கிவிடலாம், ஆனால் பணத்தை கொண்டு தூக்கத்தை வாங்க முடியாது. இவைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறவைகள். குடும்பம் தேவனால் உருவாக்கப்படுகிறது. நேரம் தேவன் கொடுத்தது, அவன் தான் காலங்களை கையில் வைத்திருக்கிறார். அதான் தாவீது சொன்னார், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தூக்கம், கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கிறாரே. யோசித்து பாருங்க, இவைகளெல்லாம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. பொருட்களினாலோ பணத்தினாலோ இவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஆனால் இயேசுவால் கொடுக்க முடியும். அதுதான் வித்தியாசம். நம்முடைய ஜீவனுக்காக தமது ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஏன் அவரோடு கூட வாழும்படியாய். சொந்த நாட்கள் ஒரு அது இல்லது என்று சோர்ந்து போயிடாதங்க. இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க, பணம், வேலை வேலை என்று சொல்லி விடக்கூடாது. நிறைய எண்ணம் இல்ல, கடைசியில் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணின சம்பாத்தியத்தை கூட அனுபவிக்க முடியாமல் போய்விடும். வேண்டாம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார், என்ன தேவை இந்த உலகத்துல நமக்கு, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது, அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஓடுவோம். நிச்சயமாகவே இம்மையிலும் சந்தோஷமா இருக்க முடியும், மறுமையிலும் நித்திய காலமாய் இயேசுவோடுக்குள்ள எஜமானின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்து சந்தோஷமா இருக்க முடியும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாட்களும் காலங்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவோ வேகமாய் ஓடுகிறது சொல்லும், மனிதனும் அதே போல வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். காலை இரவென்று பார்க்காமல் உழைக்கிறான், எவ்வளவோ காரியங்களை முயற்சி எடுக்கிறான், போராடுகிறான். ஆனாலும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. சரீரம் இருக்கிறது, சரீரத்திலே சுகம் இல்லை. வீடு இருக்கிறது, வீட்டிற்குள்ளே ஒரு நிம்மதியும் சமாதானமோ சந்தோஷத்தின் சத்தத்தை கேட்க முடியவில்லை. மருத்துவமனைகள் எல்லாம் இன்னைக்கு நிரம்பி வழிகிறது. எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் பலவீனங்கள், எங்கு பார்த்தாலும் வேதனையான காரியங்கள், இழப்புகள், விபத்துகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாட்கள்ல ஒரு வாழ்க்கை என்பதை அர்த்தம் புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றி உட்கார்ந்து நிதானித்து தியானித்து உம்மை சார்ந்து கொண்டு நீர் எங்களுக்கு போதும் என்று சொல்லி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமயமே ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கட்டின வீடா இருக்கலாம், கண்டிடம் உற்றார் உறவுகளா இருக்கலாம், கூடு விட்டு இந்த ஆவி போயிடுச்சுன்னா கூட எதுவுமே வருவதில்லை. இயேசுதான் நிரந்தரம். ஆனால் பிரியாரிட்டி ஆண்டவர் கொடுப்போம். மீதியான காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். போதும் என்ற மனதோடு தொடர்ந்து ஓடுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.